டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க வெளியில் போகிறப்போ யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியானது. 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மாஸ்க்கை மாற்றிடுங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுறது தான் ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். இல்லாட்டி டஸ்ட் இல்லாத இடத்துல தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். பட் நிறைய இடங்கள் டஸ்ட் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்லேயோ இன்டோரில் இருக்கிற பொல்யூஷன் அவுட்டோரை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஏர் பியூரிஃபையர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி இந்த ஒரு பக்க தலைவலியோ உள்காய்ச்சல் மாதிரி ஹைப்பர் பைரக்சியாவோ ரொம்ப 2 பக்கமும் தலை வலிக்கிறதையோ நெக்லேருந்தே கொஞ்சம் பெயின் வர்றதையோ உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது நேச்சுரலான ஒரு நல்ல காற்று இருக்கிற இடத்துல பண்ணணும். அது லங் வால்யூம் அதிகப்படுத்த இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வயிறு வரைக்கும் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். 7 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, 7 கவுண்ட் ஹோல்டு, 9 கவுண்ட் வெளியில் விடுறது. திரும்ப 3ஆவது தடவை. இந்த மாதிரி செய்யுங்க. இது லங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி டஸ்ட் அலர்ஜியை குறைக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் நான் கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.